நேர்களே, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகின்றார் நடிகை லக்ஷ்மி அவர்கள். மேடம் வணக்கம். இந்த துயரமான நேரத்தில் எங்களோடு பேசியதற்கு நன்றி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய உங்களுடைய நினைவுகள், நீங்களும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட நடிச்சிருப்பீங்க, அப்புறம் நீங்கள் அவங்கள விட சீனியர். என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறது அவரோட நடித்ததில்? இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள். வணக்கம்மா. விஜயகாந்த் சார் பத்தி நினைக்கும் பொழுது ஒரு 3 படங்கள் தான் அவரோட நடிச்சேன். ஆனா நம்ம நடிகர் சங்க மீட்டிங்ல அப்படி எல்லாம் அவரை பார்த்திருக்கேன். அந்த 3 படங்கள்ல நடிக்கும் பொழுது கூட ஒரு பாதுகாப்பு உணர்வு நடிகர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எதுவா இருந்தாலும் டக்குன்னு போய் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் பார்த்துப்பாரு, நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு கம்பீரமும் ஸ்டைலும் இருந்தது. ஒரு நல்ல மனிதரை இந்த நாடும் குடும்பமும் இழந்து விட்டது. அவர்களுடைய தொண்டர்களும் இழந்திருக்கிறார்கள். நாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது காலத்தின் கோலம். அவர் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம். அவருடைய மனைவி பிரேமலதாவோட தைரியமான உள்ளத்திற்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரை இழந்து வாடும் உள்ளங்களுக்கு இறைவன் கண்டிப்பா ஒரு சாந்தி நல்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஒரு மாதிரி நல்ல நண்பரை என்னுடைய கணவர் சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. பல நல்ல விஷயங்கள். ஒரு வெள்ளந்தியான மனிதர், அது மாத்திரம் நான் உணர்ந்திருக்கேன். நான் ஹீரோ, நான் பெரிய நடிகன் அப்படிலாம் என்னைக்குமே அவர் மிஸ்டர் விஜயகாந்த் பழகினதில்லை. இஸ் a down to earth human being. ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா போலியா இருக்க மாட்டாரு. தெரியலன்னா தெரியல அப்படின்னுடுவாரு. அந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியான நல்ல மனிதரை, ஒரு நல்ல உள்ளத்தை நாம இழந்திருக்கோம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இறைவன் எல்லா நலனும் அமைதியும் சாந்தியும் மன நிம்மதியும் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், நீங்க அவங்களுடைய நட்பை பத்தியும் குறிப்பிட்டிருந்தீங்க, உங்க கணவருக்கும் அவருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி. குடும்ப ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பு இருந்தது, அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல், அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, அவர்கிட்ட சில பேர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு மேல 2 வாரியா சில பேரை மாத்திரம் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் மாத்திரம் குடும்பத்துல, எங்க குடும்பத்துல தெரிஞ்சவங்கள, அவங்க குடும்பத்துல தெரிஞ்சவங்களையும் பேர் சொல்லி அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு, அந்த ஒரு பாசமான ஒரு மனிதர். அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு one of the finest human being, one of the finest actor, one of the finest leader. We'll miss Vijayakanth sir always. Captain is always the captain. I really pray family members will be able to take this loss. It's a big loss, not only for the family but for each and every fan. May God bless his soul. நன்றி. கேப்டனை பற்றி சில நினைவுகள். திரைப்பட நடிகர், திரைப்பட பாடகர் அண்ணன் மனோ அவர்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய எத்தனையோ டுவேட்ஸ், எத்தனையோ சோலோ சாங்ஸ். பாசமுள்ள பாண்டியரு, இதெல்லாமே அவருக்கு பாடக்கூடிய வாய்ப்பு. நான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் பாசமா என்கிட்ட பேசக்கூடிய ஒரு அன்பு. இந்த மாதிரி தமிழ் மண்ணுக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் என் குடும்பத்துக்கு செஞ்ச ஒரு பெரிய உதவி, அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அவர் இல்லைன்னா என் குடும்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.